Hi friends, welcome to Mini Kitchen. Today's recipe is mushroom Manchurian. இதை எப்படி வீட்லயே ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி subscribe பண்ணுங்க. மறக்காம notification bell icon-ஐ click பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், மஷ்ரூம் மஞ்சூரியன் செய்கிறதுக்கு நான் இப்போ 200 grams மஷ்ரூம் எடுத்து வச்சுருக்கேன். இதை நீங்கள் மொத்தமாக போட்டு தண்ணியில் ஊற வச்சிடக்கூடாது. தண்ணி ஊறி ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும். அதனால நான் ஒவ்வொன்றா எடுத்து தனித்தனியாக கழுவ போகிறேன். எப்படி கழுவுறேன்னு பாருங்கள். இல்லை லைட்டாக தூசி மண்ணெலாம் இருக்கும். நம்ம கையில் எடுத்துகிட்டு தண்ணியில் உள்ளே வச்சுட்டு லைட்டாக தண்ணியை ஊற்றி அலசும் போது அந்த மண் எல்லாம் நமக்கு இதில் போயிடும். பாருங்கள் எப்படி கழுவணுங்கிறத. கொஞ்சம் கூட மண் இல்லாதபடி இதை நல்லா கழுவுங்க. மேல் தோல் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். உங்களுக்கு வேண்டானா அதை கூட நீங்கள் பிரித்து எடுத்துக்கலாம். நான் அதோடு தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். பார்த்துக்கோங்க. இப்படி ஒவ்வொன்றா நீங்கள் கழுவி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் கழுவி ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டேன். இதை நம்ம எப்படி கட் பண்ணலான்னா, சின்ன சைஸாக இருக்கக்கூடிய காளானை 2ஆகவும் பெரிய சைஸாக இருக்கிறத 4 பீஸாகவும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப சின்னதாக கட் பண்ணிக்காதீங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், மஷ்ரூம் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இப்போ மிக்ஸ் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 டீஸ்பூன்ஸ் ஆஃப் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. டூ டீஸ்பூன்ஸ் ஆஃப் கார்ன்ஃப்ளவர் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட 1/2 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அடுத்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மிக்ஸை நீங்கள் ரொம்ப திக்காகவும் ரெடி பண்ணக்கூடாது, தின்னாகவும் ரெடி பண்ணக்கூடாது. செமி சாலிட் ரேஞ்சில் இதை ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம வெட்டி வச்ச மஷ்ரூம் இதில் கோட் ஆகிற அளவுக்கு இதை நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். இதில் கட்டிகள் இல்லாத அளவுக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எப்படி மிக்ஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. கட்டிகளே இல்லாத அளவுக்கு நல்லா ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இதில் வெட்டி வச்ச மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப பிசையெல்லாம் கூடாது. மஷ்ரூம் உடஞ்சிரும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மொத்தமாக போட்டுட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மஷ்ரூம் எல்லாமே கோட் ஆகிற அளவுக்கு, ஒரு மஷ்ரூம் கூட உடையாத அளவுக்கு நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது லைட்டாக மிக்ஸ் பண்ணாலே போதும். இது ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அப்படியே வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுப்பில் கடாயை வச்சுட்டேன். இதில் 250 grams ஆயில் ஆட் பண்ணிக்க போகிறேன். எண்ணெய் சூடாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஆயில் சூடாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மஷ்ரூம் ஒவ்வொன்றையாக போட்டு நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு இந்த ஆயிலில் பற்றுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மஷ்ரூம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் இதை எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லா மஷ்ரூமையும் நல்லா கிறிஸ்பியாக ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ மஞ்சூரியன் செய்யலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் கடாயில் 2 டீஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இதில் கொஞ்சமாக ஜிஞ்சர் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் நம்ம இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நான் 10 போல் பூண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி கட் பண்ணி அதோடு ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆயிலில் ஃப்ரை ஆகிற வரைக்கும் லைட்டாக வதக்கிக்கோங்க. அடுத்து நான் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனியன் ஆயிலில் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்கிட்டு இருக்குது. இப்போ லைட்டாக வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
பாருங்கள் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ 2 சில்லி ஆட் பண்ணிக்கலாம் இதோட. அடுத்து நான் ஒரு கேப்சிகமை பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் சின்னதாக கூட கட் பண்ணிக்கலாம். நான் இந்த அளவுக்கு பெரிய சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதோட இதையும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ நான் இதோட 1 ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து 1 ஸ்பூன் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். 2 டீஸ்பூன்ஸ் ஆஃப் கெச்சப் ஆட் பண்ணிக்கலாம், டொமேட்டோ கெச்சப். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோட கொஞ்சம் சால்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். சோயா சாஸ் அண்ட் எல்லா சாஸ்லேயுமே ஆல்ரெடி வந்து உப்பு இருக்கும். ஸோ நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட வந்து நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வந்து செமி கிரேவியாக பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமோட இது கோட் ஆகணுங்கிறதுக்காக. இது நல்லா கொதித்த பிறகு நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக கலந்து விட்டு இதை கொதிக்க விடலாம். இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் திக்கும் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நம்ம இன்றைக்கி ட்ரையாக பண்ண போகிறோம் மஞ்சூரியன். உங்களுக்கு வேணும்னா செமி சாலிடாக இருக்கணும்னா நீங்கள் இந்த பதத்திலே எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி கொஞ்சம் ட்ரையாக பண்ணுறனால இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நான் ஃபைனலாக இதில் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்ககிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லைன்னா நீங்கள் கோரியண்டர் லீவ்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் கோரியண்டர் லீவ்ஸும் கொஞ்சமாக கடைசியாக ஆட் பண்ணிக்க போகிறேன். தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இப்போ மஷ்ரூம் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மஷ்ரூம் மஞ்சூரியன் வீட்லேயே எப்படி டேஸ்டியாக பண்ணலாங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.